பாத்தீங்கன்னா காலையில ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி வந்துட்டு ஒன்று நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து செம்மையா வந்துட்டு ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி. என்னன்னா வந்து இந்த ஷோல வந்துட்டு மக்கள்ல பாப்புலர் ஆனவங்க 3 பேர் யாரு, பாப்புலர் ஆகாதவங்க 3 பேர் யாரு அப்படிங்கறது வந்துட்டு ஒரு பிக் பாஸ் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து கேட்கறாங்க. இதுல வந்து நிறைய பேர் மேக்ஸிமம் வந்து பயங்கரமா ஒரு வன்மத்தை கக்கி நீ இப்படித்தாண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லி இவங்க வந்து பாப்புலரா இருப்பாங்க, பாப்புலரா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல வந்துட்டு யாரு வந்துட்டு பாப்புலரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துட்டு பாப்புலரா இருக்கிறதுல வந்து ஜெஃப்ரி வந்து 6 ஓட்டு வாங்கி பாப்புலர் இருக்காரு. ஏன் காரணம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபன்னா நிறைய இது பண்றாரு. அப்புறம் வந்துட்டு இப்ப ஃபன்னா பண்றாரு. இந்த இண்டஸ்ட்ரி இந்த ஒரு ஒரு இதுக்கு வந்துட்டு இந்த ஒரு டெலிவிஷனுக்கு வந்து புதுசா வந்திருக்காரு. அதனால மேபி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு புதுசா வந்திருக்கனால அவனை வந்துட்டு என்கரேஜ் பண்ணலாம் அப்படிங்கறதுனால வந்துட்டு நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவன் வந்துட்டு இன்னும் எதுலயுமே இன்வால்வ் ஆகல. அதனால வந்துட்டு எப்படின்னா இன்வால்வ் ஆகலன்னா வந்துட்டு ஒரு ரீல்ஸோ இன்ஸ்டாகிராமோ அந்த மாதிரி வந்துட்டு இன்வால்வ் ஆகல. அதனால மேபி வந்துட்டு அவன் வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு வந்துட்டு நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு 4 ஓட்டு வாங்கி ஃபேமஸ் ஆயிருக்காரு. அவர் என்னன்னா அவர் பேச்சு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேர் வந்துட்டு இன்ட்ரெஸ்டா வந்து பேசி அந்த மாதிரி வந்துட்டு சூப்பரா பேசுவாங்க. அதனால மேபி வந்துட்டு மக்கள் வந்துட்டு அவர் மத்தியில வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால வந்துட்டு சூப்பரா வந்துட்டு அவர் மக்களுக்கு வந்துட்டு அதிகமாவே பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்துட்டு அவர் வந்து நல்ல பாப்புலரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கைத்தட்டல வச்சுதான் அவங்க எல்லாருமே சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜெஃப்ரி அதிகமா வந்து கத்துறதா இருந்தாலும் சரி, கைத்தட்டதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பயங்கரமா வந்துட்டு இருக்கும். மேபி வந்து அதை வச்சுதான் சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கன்ஃபார்மா வந்து தெரியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு விஷாலுக்கு 3 ஓட்டு வருது. விஷால் 3 ஓட்டுனா அவர் நல்ல என்டர்டைன் பண்றாரு. நல்லா சூப்பரா வந்துட்டு ஒரு ஃபன் எப்பயுமே வந்துட்டு என்டர்டைன் பண்றாரு. அது இல்லாம ஃபேன்ஸ் வந்துட்டு அவருக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு ஒண்ணு சொல்றாங்க. அதனால வந்துட்டு அவருக்கு 3 ஓட்டு விழுந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் பாப்புலர், எப்படின்னா மக்கள் மத்தியில வந்துட்டு சுத்தமா பாப்புலரே ஆகாதவங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரயான் இருக்காப்ல. ரயான் இருக்கும்போது வந்து அவர் வந்துட்டு எப்ப பாரு வந்துட்டு எதுவுமே பேசாம எதுவுமே யாரு கூட ஒரு இன்வால்வ் ஆகாம எப்பயுமே வந்துட்டு கேர்ள்ஸ் கூட இருக்காரு. அந்த இதை வச்சு வந்துட்டு அவங்க வந்துட்டு மேபி வந்துட்டு நான் பாப்புலர் ஆயிடுப்பாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கருத்துக்கள் சொன்னாங்க. அண்ட் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 7 ஓட்டு விழுந்துச்சு. ஓகேங்களா, நான் பாப்புலருக்கே வந்து அவருக்கு 7 ஓட்டு விழுந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து மஞ்சரி வந்துட்டு 4 ஓட்டு விழுந்திருக்கு. அவங்களுக்கு வந்து இன்னும் மக்கள் வந்து அவங்களை என்ன புரிஞ்சுக்கலையோ, இன்னும் மக்களுக்கு அவங்களை பத்தி தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு நினைப்பு அதிகமாவே இருக்குது. அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு பாப்புலர் ஆகாம இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சத்யாக்கு 2 ஓட்டு. எப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு அமைதியாவே இருக்காரு. யாருக்கிட்டையும் எதுவுமே இன்வால்வா பேசல. அந்த மாதிரி வந்துட்டு பேசாதனால வந்துட்டு ரொம்ப இப்ப கூட போன வாரம் கூட விஜய் சேபி சார் சொன்னார் அமைதியா இருக்காரு, பேச மாட்டேறாரு அப்படிங்கிற மாதிரி. அதனால மேபி வந்துட்டு அவங்களுக்கு வந்து பாப்புலர் வந்து கம்மியா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து இது ஓட் போட்டிருந்தாங்க. மிச்சம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஓட்டு தான் விழுந்துச்சு. இவங்கலாம் பாப்புலரா இருப்பாங்க அவ்வளவு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஓட்டு தான் வந்துச்சு. இதான் வந்துட்டு ஃபைனல் டிசிஷனா இருந்துச்சு. இந்த மார்னிங் ஆக்டிவிட்டில வந்து பயங்கரமா வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு செம்மையா வந்துட்டு அவருக்கு வந்து புகழ்ச்சி வச்சு அதிகமா வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த இதுல வந்து உங்களுக்கு யார் பாப்புலர் அதிகம், பாப்புலர் கம்மி அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.